बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिल मुरसलीन व अला आलिहि व अस्हाबिहि अजमाइन अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम या अय्युहल्लज़ीना आमनू क़ू अन्फुसकुम व अहलीकुम नारा वक़ूदुहा अन्नासु वल हिजारा वक़ाल तआला फ़ी मक़ामिन आख़र फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम या अय्युहल्लज़ीना आमनू इन्न मिन अज़वाजिकुम व औलादिकुम अदुव्वन लकुम फ़हज़रूहुम व इन तअफ़ू व तस्फ़हू व तग़फ़िरू फ़इन्नल्लाह गफ़ूरुर रहीम इन्नमा अम्वालुकुम व औलादुकुम फ़ितना वल्लाहु इन्दहु अज्रुन अज़ीम ஸதகல்லாஹுல் அஸீம். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய தீனுல் இஸ்லாம் என்ற இந்த உன்னதமான மார்க்கத்தை உலகத்தார் அனைவரும் பின்பற்றி நடப்பதற்கு ஏற்ற ஒரு அற்புதமான மார்க்கமாக இந்த தீனுல் இஸ்லாம் உலகத்திற்கு வருவதற்கு முன்பாக மக்கள் அனாச்சாரங்களிலும் அநாகரிகங்களிலும் ஈடுபட்டு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்திலே அந்த அனாச்சாரத்தை மாற்றி உன்னதமான கலாச்சாரத்தை கற்றுக் கொடுத்து அநாகரிக வழியிலிருந்து மக்களை பாதுகாத்து நாகரிகமான வழியை கற்றுக் கொடுத்த ஒரே ஒரு மார்க்கம் அல்லாஹ்வுடைய அற்புதமான இந்த தீனுல் இஸ்லாம் மட்டும்தான். இது ஏதோ நாம் நம்முடைய பழம்பெருமை பேசுவதற்காகவோ அல்லது நம்முடைய மார்க்கத்தை பற்றி நாமே பெருமை அடிப்பதற்காகவோ சொல்லக்கூடிய செய்தி அல்ல. மாறாக இஸ்லாத்தை பற்றி ஆராய்ச்சி செய்த, இஸ்லாமிய கலாச்சாரம் இந்த உலகத்துக்கு வழங்கிய மாபெரும் அருட்கொடையை பற்றி ஆய்வு செய்த பெரும்பெரும் வல்லுநர்கள், பெரும்பெரும் அறிஞர்கள், பெரும்பெரும் ஆராய்ச்சியாளர்கள் இந்த உலகத்திற்கு சொன்ன ஒரு அதிரடியான உண்மைதான் நான் மேலே சொன்னது. கலாச்சாரம் என்ற பெயரிலே அனாச்சாரத்தை பரப்பி வந்த நிலையை மாற்றி கலாச்சாரம் எது, அனாச்சாரம் எது என்பதை உலகத்திற்கு கற்றுக் கொடுத்த மார்க்கம் அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம். அநாகரிகத்தை அகற்றி இதுதான் நாகரிகம், இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய மார்க்கம் அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம். ஆனால் அதற்கு மாற்றமாக இஸ்லாத்திற்கு எதிராக அல்லது இஸ்லாமிய கொள்கைக்கு மாற்றமாக எத்தனை கொள்கைகள் உலகத்தில் உருவானவோ அல்லது எத்தனை மதங்கள் மனிதர்களால் உலகத்தில் தோற்றுவிக்கப்பட்டனவோ அத்தனை மதங்களும் அத்தனை கொள்கைகளும் அவைகள் இஸ்லாத்திற்கு எதிரான அனாச்சாரங்களை மக்களுக்கு மத்தியிலே பரப்பி, இஸ்லாத்திற்கு எதிரான அநாகரிக கொள்கைகளை மக்களுக்கு மத்தியிலே பரப்பி அதன் மூலமாக மனிதனாக வாழ வேண்டிய இந்த இனத்தை, மனித குலத்தை மிருகமாக மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான நிலைக்குத்தான் அந்த சமயங்களும் மதங்களும் கொண்டு சென்றன. குறிப்பாக எங்கெல்லாம் இஸ்லாமிய கலாச்சாரம், இஸ்லாமிய நாகரிக மக்களுக்கு மத்தியிலே வேரூன்றியதோ, எங்கெல்லாம் இஸ்லாமிய கலாச்சாரம் மக்களுக்கு மத்தியிலே ஒரு அடிப்படை கொள்கையாக அல்லது தாங்கள் பின்பற்ற தகுந்த வழியாக மக்கள் ஏற்றுக்கொண்டார்களோ அங்கெல்லாம் இஸ்லாமிய கலாச்சாரம் ஓங்கி வளர்ந்தது மட்டுமல்லாமல் மனிதன் எப்படி மனிதனாக வாழ்வது என்பது உலகத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் எங்கே இஸ்லாமிய கலாச்சாரத்திற்கு மாற்றமாக மேற்கத்திய கலாச்சாரமோ அல்லது யூத கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரமோ அல்லது மற்ற கம்யூனிச கலாச்சாரமோ அல்லது மற்ற பாசிச கலாச்சாரமோ எங்கெல்லாம் தலை தூக்கியதோ அங்கெல்லாம் மனிதன் தன்னுடைய மனித குணம் அல்லது மனித நேயம் அல்லது ஹியூமானிட்டி என்ற அந்த மனிதன் என்ற அந்த தன்மையை இழந்து அவன் ஒரு மிருகமாகத்தான் இந்த உலகத்திற்கு காட்சியளித்தான். அது மட்டுமல்ல, அவனால் இந்த மனித குலத்திற்கு ஏற்பட வேண்டிய நன்மைகள் எல்லாம் அகற்றப்பட்டு அவன் மூலமாக அந்த மிருக குணத்தின் மூலமாக சமுதாயத்திலும் சமூகத்திலும் தீய செயல்களும் தீய எண்ணங்களும் தீய கெட்ட பார்வைகளும் கெட்ட குணங்களும் பரவி அதன் மூலமாக நிம்மதியாக வாழ வேண்டிய இந்த சமுதாயம் ஒரு மிகப்பெரிய
இழிவுக்கும் இன்னலுக்கும் இந்த உலக மக்கள் ஆளானார்கள் என்பதுதான் கடந்த கால வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய உண்மை. அந்த ரீதியில் பார்க்கும் பொழுது இஸ்லாம் என்பது ஒரு இயற்கையான மார்க்கம், ஒரு செயற்கையான மார்க்கமோ அல்லது இது ஒரு சமயமோ அல்லது ஒரு மதமோ அல்லது இப்படித்தான் வாழ வேண்டும் என்று கண்மூடித்தனமாக சொல்லக்கூடிய ஒரு கொள்கையோ அல்ல. இது மனிதன் பின்பற்றுவதற்கு தகுதியான ஒரு இயற்கையான மார்க்கம். ஆக இயற்கையான மார்க்கம் என்பதனால்தான் மனிதனுக்குள்ள நிறைகள் என்ன, குறைகள் என்ன, மனிதனுக்குள்ள பிளஸ் பாயிண்ட் என்ன, மைனஸ் பாயிண்ட் என்ன, ஆண்களுக்குள்ள நிறை குறைகள் என்ன, பெண்களுக்குள்ள நிறை குறைகள் என்ன, எதெல்லாம் மனிதனால் கட்டுப்படுத்த முடியும், எதெல்லாம் மனிதனால் கட்டுப்படுத்த முடியாது, எந்தெந்த கட்டுப்படுத்த முடிஞ்ச பிரச்சனைகளுக்கு எப்படி எப்படிலாம் தீர்வு, அவனுடைய கட்டுப்படுத்த முடியாத உணர்வுகளுக்கு என்னென்ன தீர்வு என்று அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம் சொல்லி தந்ததை போன்று உலகத்தில் எந்த மார்க்கமும் சொல்லித் தரவில்லை. நிறைய மார்க்கங்கள் அந்த விஷயத்திலே கை வைத்து கூட பார்க்கவில்லை. சரி, சம்பந்தமா ஏதாவது ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்கலாம் என்று கூட கொடுக்கவில்லை. குறிப்பாக மனிதனுடைய எல்லா விதமான அந்தரங்கங்களையும் மனிதனுடைய நிறைகளையும் குறைகளையும் அறிந்தவன் ரப்புல் ஆலமீன். ஏனென்றால் அவன் தான் படைத்தான், அவனுக்கு தான் தெரியும் மனிதனுடைய நிறைகள் என்ன, குறைகள் என்ன. அவன் தான் உருவாக்கினான் இந்த மனித குலத்தை. அதனால் அவனுக்கு தான் தெரியும் இவர்களால் எவற்றையெல்லாம் கட்டுப்படுத்த முடியும், எவற்றையெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது, இவருடைய உணர்ச்சிகள் என்ன, ஆசைகள் என்ன, அபிலாஷைகள் என்ன, உணர்வுகள் என்ன, இவற்றையெல்லாம் அறிந்தவன் ரப்புல் ஆலமீன். ஏனென்றால் அவன் தான் படைத்தான். அதனால்தான் அந்த ரப்புல் ஆலமீன் இந்த தீனுல் இஸ்லாத்தின் மூலமாக மனிதனுடைய உணர்வுகளுக்கு, உணர்ச்சிகளுக்கு எதெல்லாம் வடிகால்கள், எந்தெந்த உணர்ச்சிகளை மனிதனால் கட்டுப்படுத்த முடியும், எந்தெந்த உணர்ச்சிகளை மனிதனால் கட்டுப்படுத்த முடியாது, எந்தெந்த உணர்ச்சிகளை எவ்வளவு நாளை கட்டுப்படுத்த முடியும், எவ்வளவு நேரத்துக்கு கட்டுப்படுத்த முடியும் என்பதை ரப்புல் ஆலமீன் அறிந்ததால் தான் நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இயற்கையான மார்க்கமாக இஸ்லாத்தினை வழங்கி இந்த இஸ்லாத்தின் மூலமாக மனிதன் தன்னுடைய இச்சையை, அதாவது இயற்கையாக மனிதன் பருவமடையும் பொழுது அவனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இயற்கையாக வைத்திருக்கக்கூடிய அந்த பால் உணர்வை, செக்சுவல் மென்டாலிட்டியை, இதை மனித குலத்தை பொறுத்தவரையில் அவனால் கட்டுப்படுத்த முடியாது. அல்லாஹ்வுக்கு தெரியும் செக்சுவல் உணர்வுகளை மனிதனால் கட்டுப்படுத்த முடியாது. ஒரு மனிதன் என்னால் கட்டுப்படுத்த முடியும், வாழ்நாள் முழுவதும் எந்த விதமான பால் உணர்வே இல்லாமல் என்னால் வாழ முடியும் என்று ஒருவன் மார்த்தட்டுவானால் அவனுக்கு பால் உணர்வு இல்லை அல்லது பால் உணர்வு குறைவு என்று தான் சொல்ல முடியுமே தவிர பால் உணர்வை கட்டுப்படுத்த முடியும் என்று யாராலும் சொல்ல முடியாது. ஏன்? ஒரு குறிப்பிட்ட கால அளவைக்கு மேல் மனிதனால் கட்டுப்படுத்த முடியாது. அதனால்தான் பகல் முழுவதும் பசித்திருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும், மனைவியை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்று ரமலான் மாதத்திலே நோன்புடைய காலத்திலே கடமையிட்ட ரப்புல் ஆலமீன், கட்டளையிட்ட ரப்புல் ஆலமீன் நோன்பு துறந்த பிறகு மனைவியை ஆகமாக்கினான், மனைவியோடு இல்லறம் செய்வதை ஆகமாக்கினான். ரமலானுடைய இரவுகளிலே, நோன்புடைய இரவுகளிலே உங்களுக்கு மனைவியோடு வீடு கூடுவது அனுமதிக்கப்பட்டது என்பதை ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே தெளிவாக தெளிவாக சொன்னான். ஏன்? ஒரு மாதம் முழுவதும் ஒரு மனிதனால் கட்டுப்படுத்துவது என்பது அவனால் முடியாது, அல்லாஹ்வுக்கு தெரியும். பகல் அளவுக்கு வேண்டுமானால் கட்டுப்படுத்திக் கொள்ளலாமே தவிர பகலும் இரவும் சேர்ந்து ஒரு மாதம் முழுவதும் அவனால் கட்டுப்படுத்த முடியாது என்று ரப்புல் ஆலமீன் தெரிந்ததால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட ஒரு அனுமதியை கொடுத்தான். ஏனென்றால் அவனுக்குத்தான் தெரியும் மனிதனால் எதை கட்டுப்படுத்த முடியும், எதை கட்டுப்படுத்த முடியாது என்று. ஏன்? பசியை எடுத்துக்கொள்வோம், தாகத்தை எடுத்துக்கொள்வோம். ஒரு சாமானிய மனிதனால் ஒரு பகலுக்கு மேல் அவனால் கட்டுப்படுத்த முடியாது. அதனால்தான் இரவிலே ரப்புல் ஆலமீன் நோன்பு காலங்களிலே சாப்பிடுவதையும் உண்ணுவதையும் பருகுவதையும் அனுமதி கொடுத்தான். ஆக மனித குலத்தை படைத்தவன் ரப்புல் ஆலமீன் என்பதால், மனிதர்களுக்குள்ள நிறை குறைகள் என்ன என்று அறிந்தவன் ரப்புல் ஆலமீன் என்பதால், அவர்களால் எதை முடியும் எதெல்லாம் முடியாது என்பதை அறிந்தவன் ரப்புல் ஆலமீன் என்பதால், அந்த ரப்புல் ஆலமீன் தன்னுடைய தீனுல் இஸ்லாத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கை நெறியை தெள்ளத் தெளிவாக கற்றுக் கொடுத்து விட்டான். அதனால் தான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா ரஹபானியத்த ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே இங்கே துறவரம் என்பதே கிடையாது. என்றால் துறவரம் என்பது இயற்கைக்கு மாற்றமானது. ஒரு மனிதன் எனக்கு இல்லற வாழ்க்கை தேவையில்லை, எனக்கு மனைவி தேவையில்லை, எனக்கு பாலுணர்வே கிடையாது, என்னுடைய செக்சுவல் மென்டாலிட்டியை என்னுடைய பாலுணர்வு சிந்தனையை என்னால் கட்டுப்படுத்த முடியும் என்று ஒரு மனிதன் நினைப்பானேயானால் அவன் இயற்கைக்கு மாற்றமானவன் அல்லது போலியானவன் அல்லது பொய் சொல்லுகின்றான், இயற்கையை மறைத்து செயற்கையை வெளிக்காட்டுகின்றான். அதனால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இயற்கையான மார்க்கம் தீனுல் இஸ்லாம் என்பதனால் ஒரு மனிதனுக்கு அவனுடைய வாலிப பருவத்தை அடையும் பொழுது அவனுக்கு இயற்கையாக ஏற்படக்கூடிய அந்த செக்சுவல் மென்டல் என்று சொல்லக்கூடிய பால் உணர்வுக்கு, அவனுடைய இச்சைகளுக்கு, உணர்ச்சிகளுக்கு ஒரு அற்புதமான வடிகால்களை அமைத்துக் கொடுத்தான். ஒரு பிரபலமான ஹதீஸ் நாம் கேள்விப்பட்டிருப்போம், நான் பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கும்போது சொன்னார்கள், உங்க எதெல்லாம் சதக்கா, எதெல்லாம் தர்மம் என்று சொல்லும் பொழுது, ஹத்தா தஜஅலு ஃபீ ஃபிம்ராத்திக், உன்னுடைய மனைவியின் வாயில் அன்பாக ஒரு கவள உணவை ஊட்டிவிட்டால் அதுவும் தர்மம் என்று சொன்னார்கள். மனைவியின் வாயில் சாப்பிட்டு இருக்கிறோம், மனைவி பக்கத்தில் உட்கார்ந்து இருக்காங்க, அவங்க வாயில நீ சாப்பிடுன்னு சொல்லி வீட்டு விட்டால் இதுவும் தர்மம் என்று சொன்னார்கள், சதக்கா என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பை ஊக்குவிப்பது மட்டுமல்ல, இருவருக்கு மத்தியிலே பரஸ்பர முஹப்பத்தை ஊற்றுவிக்கிறது மட்டுமல்ல, மாறாக இது ஒரு சதக்கா தர்மம் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை சொன்னார்கள், உங்களுடைய மனைவியோடு நீங்கள் வீடு விடுவதும் சதக்கா தர்மம் என்று சொன்னார்கள். உங்களுடைய மனைவியோடு உடலுறவுகளையும் சதக்கா என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டுகிறார்கள், யார சொல்லலாம், எங்களுடைய இச்சையை தீர்த்துக் கொள்வதற்காக மனைவிடத்தில் வீடு கொடுவது எப்படி சதக்காவாகும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள், அதே இச்சையை அதே உணர்ச்சியை ஹராமான வழியில் தீர்க்கும் பொழுது ரப்புல் ஆலமீன் தண்டனை எழுதுகின்றானா இல்லையா? அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட வழியிலே அதை தீர்க்கும் பொழுது அல்லாஹ் பாவத்தை எழுதுகிறான் அல்லவா? ஹலாலான வழியில் அந்த இச்சையை தீர்க்கும் பொழுது அல்லாஹ் நன்மை எழுதுகின்றான். உனக்கு என்ன பிரச்சனை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலளித்தார்கள். ஆகவே அருமை சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு யதார்த்தமான இயற்கையான மார்க்கம் அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாம். அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாத்தினுடைய இந்த கொள்கையை மனிதன் மீறும் பொழுதுதான் உலகத்திலே சொல்லொன்னா பிரச்சனைகள், குழப்பங்கள், மன இன்னல்கள், மன கிளேசங்கள் எல்லாமே ஏற்படுவதனால் அல்லாஹ்வுடைய சட்டத்தை மீறுவதனால் தான். அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு மாற்றமாக மனிதர்களை கலாச்சாரத்திலிருந்து அப்புறப்படுத்தி, நாகரிகத்திலிருந்து அப்புறப்படுத்தி, இவர்களை அனாச்சாரத்திலும் அநாகரிகத்திலும் ஈடுபடுத்தி, இவர்களை மிருகங்களை விட கேடுகட்டவர்களாக ஆக்கி விட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு செயல்படக்கூடிய ஒரு கொள்கை தான் மேற்கத்திய கலாச்சாரம், வெஸ்டர்ன் கல்ச்சர், இஸ்லாத்திற்கு எதிரான கலாச்சாரம். அங்கே பாலுணர்வு என்றால் என்ன பொருள் தெரியுமா? பாலுணர்வை தீர்க்க வழி என்ன தெரியுமா? எந்த ஆண் வேண்டுமானாலும் எந்த பெண்ணிடத்தில் வேண்டுமானாலும் அந்த பாலுணர்வை தீர்த்துக் கொள்ளலாம். இதுதான் அவருடைய கலாச்சாரம். தஸ்லிமா நஸ்ரீன் என்ற ஒரு மிகப்பெரிய அறிவு ஜீவி ஒருத்தி இருந்தால், மிகப்பெரிய அறிவு ஞானி என்றுதான் சங் பரிவாரங்களும் ஆர்எஸ் காரங்களும் அந்த பெண்மணியை போற்றினார்கள். காரணம் என்ன? அவள் இஸ்லாத்திற்கு எதிராக மேற்கத்திய கலாச்சாரத்துக்கு எதிராக ஒரு வார்த்தை சொன்னார் என்பதற்காக. அவள் என்ன கேட்டால் தெரியுமா? பெண்களுக்கு சுதந்திரம் வேணும், சுதந்திரம் வேணும் என்று கேட்கிறது எல்லாருடைய இயல்பு. அவள் எக்ஸ்ட்ரா ஒரு படிப்பை மேல போய் கேட்டா, we want uterus freedom, கர்ப்பப்பை சுதந்திரம் வேண்டும். பெண் சுதந்திரம் என்பது சாதாரண சுதந்திரம் அல்ல, எங்களுக்கு கர்ப்பப்பை சுதந்திரம் வேணும். கர்ப்பப்பை சுதந்திரம் என்றால் என்ன? எந்த பெண் எந்த ஆணிடம் வேண்டுமானாலும் எந்த ஆணுடைய கருவை அவள் சுமக்க நினைத்தாலும் அவள் சுமந்து கொள்வதற்கு சுதந்திரம் வேண்டும். வெளிப்படையாக சொல்வதா இருந்தால் எந்த பெண் எந்த ஆணிடத்தில் வேணாலும் செல்லலாம், அதற்கு ஒரு பகிரங்கமான அனுமதி வேண்டும். இந்த யூட்ரஸ் ஃப்ரீடம் என்று சொல்லக்கூடிய கர்ப்பப்பை சுதந்திரம் கேட்டதனால் தான் இஸ்லாம் அவளை எதிர்த்தது. இஸ்லாம் மட்டுமல்ல, முஸ்லிம்கள் எதிர்த்தார்கள். அவளை ஏன் மேற்கத்திய உலகம் கோலோச்சியது, மேற்கத்திய உலகம் தலையில் வச்சு மெச்சியது என்றால், அவள் இஸ்லாத்திற்கு எதிராக அல்லாஹ்வுக்கு எதிராக சொன்னாள் என்பதற்காக மேற்கத்திய உலகம் அவளை பாராட்டியது. மேற்கத்திய கலாச்சாரம் அவளுக்கு அடைக்கலம் கொடுத்தது. அருமை சகோதரர்களே, இங்கே நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வழிமுறையை நாகரிகத்தை நமக்கு கற்றுத் தந்திருக்க இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் இந்த உலகத்தில் அநாகரிகத்தையும் அனாச்சாரத்தையும் கற்றுக் கொடுத்து மனிதர்களை மிருகங்களை விட கேடுகட்டவர்களாக ஆக்கினார்கள். குறிப்பாக கிறிஸ்தவ கலாச்சாரம், மேற்கத்திய கலாச்சாரம் என்பது கிறிஸ்தவ கலாச்சாரம். ஏனென்றால் அவர்களை பொறுத்தவரையிலே, அவருடைய கலாச்சாரத்தை பொறுத்தவரையிலே எந்த ஆணும் எந்த பெண்ணிடம் வாழ்வது, மது அருந்துவது, அல்லாஹ்வால் தடை செய்யப்பட்ட அத்தனை அநாகரிகமான ஹராமான காரியங்களும் அவர்களை பொறுத்தவரை ஹலால். அவர்கள் தங்களுடைய அந்த அசிங்கமான கேடுகட்ட மேற்கத்திய கலாச்சாரத்தை இன்னைக்கு நீங்க பார்க்கலாம். இந்தியாவிலே பார்த்தால் ஆங்கிலோ இந்தியன் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்களிலே. அந்த ஆங்கிலோ இந்தியன்களை அவர்களுடைய கலாச்சாரத்தை பார்க்கும் பொழுது அவர்களை போன்ற ஒரு கேடுகட்ட கீழ்த்தரமான கலாச்சாரம் யாரும் கிடையாது. காரணம் என்ன? அவர்களுடைய கலாச்சாரம் கற்றுக் கொடுத்த வழி அது அவர்களுக்கு. இதற்கு மாற்றமாக மனிதர்களை மனிதர்களாக வாழ்வதற்காக அல்லாஹ்வால் கற்றுக் கொடுக்கப்பட்டதுதான் அருமையான அற்புதமான இஸ்லாமிய நாகரிகம், இஸ்லாமிக் கல்ச்சர். அந்த இஸ்லாமிய கல்ச்சருக்கு எதிராக மேற்கத்தியக்காரர்கள், மேற்கத்திய கலாச்சாரத்தை சார்ந்தவர்கள் உலகம் முழுவதும் பரப்பிவிட்டு அவர்களுடைய அசிங்கமான மிருகத்தனமான கலாச்சாரத்தை ஊக்குவிப்பதற்கு அவர்கள் தோற்றுவித்த வழிதான் இந்த வேலண்டைன்ஸ் டே என்று சொல்லக்கூடிய உலகம் முழுவதும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு கீழ்த்தரமான அநாகரிகமான நாள். இந்த நாளை கண்டுபிடித்தவர் யார் என்றால் ஒரு கிறிஸ்தவ பாதிரியார். வேலண்டைன் என்பதே அவருடைய பெயர், அந்த கிறிஸ்தவ பாதிரியாருடைய பெயர். அவர் ஏதோ ஒரு காதல் ஜோடிக்கு அடைக்கலம் கொடுத்தாராம், அதனால் அவர் கொல்லப்பட்டாராம். அதனால் அவர் ஒரு புனிதமானவராக கருதப்பட்டு அந்த செயின்ட் வாலண்டைன்ஸ் டே என்று அந்த நாள், அவருடைய நாள், அவருக்கு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டு அவர் இறந்த நாளும் அந்த வேலண்டைன்ஸ் நாளாக கொண்டாடப்படுகின்றது. அருமை சகோதரர்களே, இந்த மிகப்பெரிய பலா, இது அல்லாஹ்வுடைய முசீபத், இந்த கேவலமான அநாகரிகம்
15 வருடங்களுக்கு முன்பாக இந்தியாவில் கிடையாது. 10-15 வருடங்களுக்கு முன்பாக. பிறகு அப்படியே பரவி 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 இந்தியாவுக்குள் வந்து மிகப்பெரிய வேதனை என்னவென்றால் சகோதரர்களே, அது முஸ்லிம் மக்களுக்கு மத்தியிலும் ஊடுருவ ஆரம்பித்து விட்டது. ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனிதன் கடித்து கதையாக இந்த மேற்கத்திய கலாச்சாரக்காரர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவ பாதிரியால் உருவாக்கப்பட்ட இந்த வேலண்டைன்ஸ் டே காதலர் தினம் அல்ல, அது ஒரு காமுகர் தினம். தங்களுடைய காமத்தை வெளிப்படுத்திக் கொள்வதற்கு, தங்களுடைய மனோ இச்சை தீர்த்துக் கொள்வதற்கு எந்த ஆண் வேண்டுமானாலும் எந்த பெண்ணோடு வேண்டாலும் ஒரு கேவலமான மிருகத்தை விட கேவலமாக உடலுறவு கொள்ளலாம் என்ற ஒரு கேடுகட்ட கலாச்சாரத்தை நிரூபிப்பதற்குரிய ஒரு நாள் தான் இந்த வேலண்டைன்ஸ் டே. இந்த வேலண்டைன்ஸ் டே உடைய முசீபத் எந்த அளவுக்கு ஊடுருவிட்டது என்றால் நம்முடைய முஸ்லிம் மக்களும் அந்த பாதிப்புக்குள்ளாக ஆரம்பித்து விட்டார்கள். அற்புதமான அழகான கலாச்சாரத்திற்கு சொந்தக்காரர்கள், இஸ்லாமிய கலாச்சாரத்தை உலகத்தில் அறிமுகப்படுத்தியவர்கள், மனிதன் எப்படி நாகரிக மனிதனாக வாழ வேண்டும் என்று, மனிதன் மிருகத்தை விட்டு வேறுபட்டவனாக எப்படி அவன் உண்மையான மனிதனாக வாழ வேண்டும் என்ற கலாச்சாரத்தை கற்றுக் கொடுத்த இஸ்லாத்திற்கு சொந்தக்கார முஸ்லிம்கள், அவர்களுக்கு மத்தியிலும் இந்த மேற்கத்திய கலாச்சாரமான அசிங்கமான கலாச்சாரம் ஊடுருவ ஆரம்பித்து விட்டது. அருமை சகோதரர்களே, எதற்காக சொல்கிறேன் என்றால், சமீபத்தில் வரக்கூடிய செய்திகள் நம்முடைய முஸ்லிம் பெண்கள் குறிப்பாக முஸ்லிம் அல்லாத ஆண்களோடு ஓடி போவது, அவர்களோடு போய் திருமணம் செய்து கொள்வது, அதனால் பெற்றோர்கள் மானமிழந்து கேவலப்பட்டு தற்கொலை செய்து கொள்வது, வீட்டில் நகையும் சேர்த்து மகள் தூக்கி கொண்டு போய்விட்டால், சின்ன பொண்ணுக்கு சேர்த்து வச்சிருந்த நகை அதையும் சேர்த்து தூக்கி கொண்டு ஓடிவிட்டால், அதனால் பெற்றோர்கள் தலை காட்ட முடியவில்லை, அடுத்த மகளுக்கு மாப்பிள்ளை கிடைக்காது, வரன் கிடைக்காது, அதனால் குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொள்ளலாம், அல்ல தகப்பன் மட்டும் தற்கொலை செய்து கொள்வது, தாயார் பைத்தியமாவது என்ற இது போன்ற ஒரு மோசமான நிகழ்வுகள் நமக்கு இன்று அன்றாட நிகழ்வுகளாகிவிட்டன. அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்த நிகழ்வு இன்று அன்றாட நிகழ்வாகிவிட்டது. யார்ட்டையாவது போய் ஒரு முஸ்லீம் பெண்ணு ஒரு இந்து பையனோட இப்படி ஈமானை விட்டுட்டு இஸ்லாத்தை விட்டுட்டு ஓடி போயிடுச்சாங்க அப்படின்னு சொன்னா அது என்ன சார் பெரிய விஷயமா? இந்த அங்க கூட தான் நேற்று 4 ஓடி போயிடுச்சு, இந்த பக்கத்துல இந்த ஊர்ல கூட தான் 8 ஓடி போயிடுச்சு, 3 மாசத்துக்குள்ள 4 ஓடி போயிடுச்சு, 4 மாசத்துக்குள்ள 10 ஓடி போயிடுச்சு. அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்தது இன்று ஒரு சர்வ சாதாரணமான அன்றாட நடைமுறை என்பதை போன்று ஆகிவிட்டது சகோதரர்களே. இதற்கு காரணம் அந்த காதல் வயப்பட்ட முஸ்லிம் பெண்களோ அல்லது அந்த இளம் பெண்களை குறை சொல்வதை விட, தங்களுடைய பெற்றோரை விட, தன்னை வளர்த்து ஆளாக்கிய பிள்ளை பெற்றோரை விட, தன்னை சார்ந்த தன்னை உருவாக்கிய ரப்புல் ஆலமீனை விட, தன்னை படைத்த ரப்புல் ஆலமீனை விட, தான் பின்பற்றி நடக்கும் இஸ்லாத்தை விட எவனோ ஒரு காமுகன் அவன் மீது ஏற்பட்ட அந்த மோகம் தான் எனக்கு பெரிது என்று ஒரு பெண் எல்லாவற்றையும் இழந்து விட்டு ஓடி விடுவாளேனால் அதற்கு காரணம் அந்த பெண் அல்ல, முதல் காரணம் அந்த பெண்ணுடைய பெற்றோர்கள், அந்த பிள்ளையுடைய பெற்றோர்கள் தான் காரணம். இன்றைக்கு சகோதரர்கள் இந்தியாவை பொறுத்தவரையிலே இந்தியாவில் இருக்கக்கூடிய சங் பரிவார் கும்பல்கள், RSS தீவிரவாதிகள் இஸ்லாத்திய முஸ்லிம்களை அழிப்பதற்கு என்னென்னவெல்லாமோ சூழ்ச்சிதார்கள், என்னென்னவெல்லாமோ சூழ்ச்சிதார்கள். பள்ளிவாசல்கள் இடித்தார்கள், 3 नहीं तो 3000 பாக்கி रहेगा 1000. 3 பள்ளிவாசலை இடிக்கவில்லை என்றால் 3000 பள்ளிவாசல்களை இடித்து தள்ளுவோம் என்று கூச்சலிட்டார்கள். 10 பைசா முறுக்கு பள்ளிவாசலை நொறுக்கு என்று கூச்சலிட்டார்கள், வெறியேற்றினார்கள். பள்ளிவாசல்கள் இடிக்கப்பட்டன, அப்பாவி முஸ்லிம் பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள், அப்பாவி பிள்ளைகள் தீ வைத்து கொளுத்தப்பட்டார்கள், முஸ்லிம் ஆண்கள் ஜிப்பை அவிழ்த்து பார்க்கப்பட்டு முஸ்லிமா என்று கண்டறிந்து கொல்லப்பட்டார்கள். பம்பாயிலும் குஜராத்திலும் அகமதாபாத்திலும் பிவாண்டியிலும் பாகல்பூரிலும் இதுவரை நடத்தப்பட்ட அரங்கேற்றப்பட்ட முஸ்லிம்களுக்கு எதிரான கலவரங்களை பார்க்கும் பொழுது பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ், இன்று வரை இஸ்லாம் தலை தொங்கிக் கொண்டிருக்கின்றது இந்தியாவிலே. அவருடைய முயற்சி தோல்வியில் தான் அடைந்தன. பள்ளிவாசல் இடிக்கப்பட்டும் கூட, ஒரு பள்ளிவாசல் இடிக்கப்பட்டால் என்ன, 1000 பள்ளிவாசல்களை எங்களுடைய சொந்த பைசாவில் கட்டுவோம், சொந்த பணத்தில் கட்டுவோம் என்று முஸ்லிம்கள் அன்றாடம் உழைக்கக்கூடிய 5 ரூபாய் 10 ரூபாயை சந்தாவாக கொடுத்து பள்ளிவாசல் அல்ஹம்துலில்லாஹ் உருவாகி கொண்டுதான் இருக்கின்றன. இதையெல்லாம் பார்த்து விரக்தி அடைந்த இந்த சங் பரிவார்கள், RSS தீவிரவாதிகள் இப்பொழுது கையில் எடுத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம் என்னவென்றால், முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஊடுருவி இஸ்லாமிய கலாச்சாரத்தை சீரழிப்பது, முஸ்லிம் பெண்களுடைய ஒழுக்கங்களை சீரழிப்பது. அதற்கு அவர்கள் தேர்ந்தெடுத்த வழி என்ன? ஸ்மார்ட் ஃப்ரெண்ட்ஸ் என்ற ஒரு அமைப்பை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஸ்மார்ட் ஃப்ரெண்ட்ஸ் என்று பெயர் அதற்கு. இந்த ஸ்மார்ட் ஃப்ரெண்ட்ஸ் வேலை என்னவென்றால் சகோதரர்களே, குறிப்பாக புர்கா போட்டு பள்ளிக்கூடத்திற்கோ காலேஜுக்கோ செல்லக்கூடிய முஸ்லிம் பெண்களை, இளைஞர்களை விட்டு அந்த இளைஞர்கள் பயிற்சி கொடுக்கப்பட்ட இளைஞர்கள், RSS மூலமாக RSS இயக்கத்தை வெளியிலே காட்டாமல், சங் பரிவாருடைய முகத்தை வெளியிலே காட்டாமல், ஏதோ ஒரு நல்ல மக்கள் பயிற்சி கொடுக்கிறாங்க என்று பயிற்சி கொடுக்கப்பட்டு முஸ்லிம் பெண்களை கவர்வது எப்படி? குறிப்பாக புர்கா போட்ட பெண்கள், முகத்தை மூடிக்கொண்டு செல்லக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த பெண்ணையும் உங்களுடைய பேச்சால், உங்களுடைய நடவடிக்கையால், உங்களுடைய நடிப்பால்
உங்களுடைய காதல் வலையில் சிக்க வைக்க முடியும் என்று அவர்களுக்கு உற்சாகப்படுத்தப்பட்டு அவர்கள் மூலமாக முஸ்லிம் பெண்களை காதல் வலையில் சிக்க வைப்பது. அருமை சகோதரர்களே, சமீபத்திலே இமெயிலில் வந்த ஒரு உண்மையான ஆதாரப்பூர்வமான செய்தி. தென் தமிழகத்திலே மிக பிரபலமான ஊர், முஸ்லிம்கள் பெருவாரியாக மிகப்பெரிய செல்வத்தோடு வாழக்கூடிய ஒரு ஊர். அந்த ஊரை சார்ந்த ஒரு பெண்மணி கல்லூரிக்கு செல்லும் பொழுது ஒரு முஸ்லிம் அல்லாத ஒரு இளைஞனால், ஒரு RSS தீவிரவாத இயக்கத்தை சார்ந்த ஒரு இளைஞனால் கவரப்பட்டு அவனுடைய வார்த்தை ஜாலங்களுக்கு, அவனுடைய மயக்கும் வார்த்தைகளுக்கு, பசப்பு வார்த்தைகளுக்கு மயங்கி கடைசியில் என்ன பண்றது, அவனோட ஓடி போயிடுது. ஓடி போகும்போது என்ன சொல்லுது, அவன் நீ ஓடி வா, வீட்டில் உனக்கும் கல்யாணத்துக்கு வச்சிருக்க நகையை எடுத்துட்டு வா, நம்ம எங்கேயாவது போய் குடும்பம் நடத்திக்கலாம், வாழ்ந்துக்கலாம். வீட்டில் சுமார் 100க்கும் மேற்பட்ட பவுன் நகைகளை அந்த பெண் எடுத்துட்டு ஓடி போயிடுது. ஓடி போய் 3 மாதங்கள் அல்ல 4 மாதங்கள் வரை அந்த நகைகளையும் வைத்து அந்த பெண்ணையும் வைத்து நல்ல முறையில் அனுபவித்து விட்டு கடைசியில அந்த பெண்ணை தன்னுடைய நண்பர்களிடத்தில் விட்டுவிட்டு சென்று விடுகின்றான். அவர்களும் வைத்து அனுபவித்த பிறகு அந்த பெண் கர்ப்பம் உண்டாகி வெளியில பாதுகாப்பதற்கு வழி இல்லை, காப்பாற்றுவதற்கு வழி இல்லை என்று கர்ப்பத்தையும் கலைத்து விட்டு இந்த நிலையில் அவருடைய ஊர் நிலை என்ன ஏற்பட்டது என்றால், நல்ல கண்ணியமான குடும்பத்தை சேர்ந்த பெண் இப்படி ஓடிவிட்டது என்று தெரிந்தவுடன் தாப்பனார் தூக்குமாட்டி தற்கொலை செய்து கொண்டார். தாயார் பித்து பிடித்தவரை போன்று ஆகிவிட்டார். அந்த பெண்ணால் இனி ஊருக்கும் வர முடியாது, வீட்டிற்கும் வர முடியாது, தான் பிறந்த சொந்த மண்ணில் கால் வைக்க முடியாது. இப்பொழுது அந்த பெண்ணின் நிலைமை என்னவென்றால் சகோதரர்களே, பாம்பேயிலே விபச்சார விடுதியில் விபச்சார தொழில் செய்து கொண்டிருக்கிறது. கதையல்ல, ஆதாரப்பூர்வமான செய்தி. அந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண் தன்னுடைய குடும்பத்தாருக்கு எழுதிய கடிதம் எனக்கு இமெயில் மூலமாக வந்திருக்கின்றது. இதுதான் இந்த ஸ்மார்ட் ஃப்ரெண்ட்ஸ் உடைய வேலை. இந்த RSS தீவிரவாதிகளுடைய சூழ்ச்சி செய்யப்பட்ட அந்த ஸ்மார்ட் ஃப்ரெண்ட் வேலை என்ன, முஸ்லிம் பெண்களை அப்பாவியை போன்று கவர வேண்டும். உன்னுடைய ரவுடித்தனத்தையோ உன்னுடைய போக்கிரத்தனத்தையோ அவன் காட்டக்கூடாது. அப்பாவியை போன்று பேசி, நீ ஆதரவற்றவனை போன்று பேசி, உன்னுடைய அன்பு தான் எனக்கு முக்கியம், உன்னுடைய மனசு தான் எனக்கு முக்கியம் என்றெல்லாம் பேசி முஸ்லிம் பெண்களுடைய சைக்காலஜியை புரிந்து எப்படிப்பட்ட விஷயங்களுக்கு முஸ்லிம் பெண்கள், முஸ்லிம் இளம் பெண்கள் விழுவார்கள் என்பதை அறிந்து கண்டுபிடித்து அந்த மாதிரி தூண்டில் போட்டு அந்த பெண்களை கவர்ந்து தேவைப்பட்டால் அவர்களுடைய நகைகளையும் சேர்த்து எடுத்துக்கொண்டு வந்து அவர்களை அனுபவிக்கும் அளவுக்கு அனுபவித்து விட்டு ரோட்டில் விட்டு சென்று விட வேண்டும். அந்த பெண்ணுக்கு ஒரே ஒரு தீர்வுதான், ஒன்று தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் அல்லது விபச்சார விடுதிக்கு செல்ல வேண்டும். அருமை சகோதரர், எதற்காக சொல்கிறேன் என்றால், பெண் பிள்ளைகள் வளர்க்கக்கூடிய நாம், பெண் பிள்ளைகளை பாதுகாக்கக்கூடிய நாம், பெண் பிள்ளைகளை பெற்றிருக்கக்கூடிய நாம், நமக்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கின்ற சகோதரர்களே. நாம் ஏதோ என் பிள்ளைய ஸ்கூல்ல சேர்த்துட்டோம், ஏதோ என் பிள்ளைய காலேஜில் சேர்த்துட்டோம், காலேஜில் சீட்டு கிடைக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு, அந்த அட்மிஷன் காலில் விழுந்து கையில் விழுந்து அந்த பிரின்சிபாலை கெஞ்சி கூத்தாடி நான் வந்து சீட்டு வாங்கிட்டேன் என்று பெருமிதப்பட்டுக் கொள்கிறோம். ஆனால் நம்முடைய பெண் பிள்ளைகள் காலேஜுக்கு கற்போடு சென்று கற்போடு திரும்பி வருவதற்குரிய பாதுகாப்பு ஏற்பாடு செய்திருக்கின்றோமா? எத்தனை சம்பவங்கள், எத்தனை அசம்பாவிதங்கள்! சிட்டியில் மட்டுமல்ல, கிராமங்களில் கூட பெண் பிள்ளைகள் தங்களை ஈமானே இழந்து புர்காவை அவுத்து போட்டு கோயில போய் கல்யாணம் பண்ணி. அருமை சகோதரர், ஏதோ நான் வேதனையிலே ஆவேசம் சொல்ல நினைக்காதீங்க. எங்களுடைய ஷரியத் கோர்ட்ல வந்து பாருங்க, முதல்ல வந்து வருஷத்துக்கு ஒரு கேஸ், இந்த மாதிரி கேஸ் போய் இப்ப தலா மாசத்துக்கு ஒரு கேஸ் ஆகி போச்சு. மாசத்துக்கு ஒரு கேஸ். எந்த மாதிரி கேஸ்? முஸ்லீம் பெண்ணு இந்து பையனோட அல்ல இந்து பையன் இந்து பெண்ணு முஸ்லீம் பையனோட ஓடி போயிடுறது. ஓடி போய் கோயில்ல போய் அவங்க இந்து கலாச்சாரம் அப்படி கல்யாணம் பண்ண வேண்டியது. கல்யாணம் பண்ணிட்டு புள்ள பெற வேண்டியது. புள்ள பிறந்த பிறகு 2 பேருக்கு கருத்து வேறுபாடு. கருத்து வேறுபாடாய் தலாக்கா, இங்க தலாக் ஆயிடும். 2 பேருக்கு சண்டை. பிள்ளை யாருக்கு? அவன் சொல்வான் நான் பெற்ற பிள்ளை எனக்குத்தான் சேர வேண்டும், நான் அது இந்துவாகத்தான் வளர்ப்பேன். இவன் சொல்வான் நான் பெற்ற பிள்ளை எனக்குத்தான் சேர வேண்டும், நான் அது முஸ்லீமாகத்தான் வளர்ப்பேன். 2 பேருக்கு சர்ற. எத்தனையோ கேசுகள் ஷரியத் கோர்ட்ல பெண்டிங் நிக்குது, இந்த மாதிரி கேசுகள், வழக்குகள். அப்ப நீ முஸ்லீம் ஆயிருக்கியப்பா, இதுக்கு என்னப்பா ஆதாரம்? கையெழுத்துலாம் போட்டிருக்கியப்பா, அஃபிடேவிட்லாம் போட்டிருக்கியப்பா. எனக்கு என்ன, அந்த நேரத்தில் எனக்கு அவ தேவைப்பட்டா எங்க கையெழுத்து போனோம், கையெழுத்து போட்டேன். களிமா சொன்னியப்பா, எத்தனை களிமா? 10 களிமா வேணுமா, 100 களிமா வேணுமா? எத்தனை களிமா வேணும் சொல்லணும். அந்த நேரத்தில் அவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய காமம் அல்லது பெண்ணுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய காம இச்சை எல்லாத்தையும் மறைச்சிரும். அந்த நேரத்தில் எதுல கையெழுத்து போடுறேன்? எத்தனை களிமா சொல்லணும்? 1 களிமா சொல்லணும், 100 களிமா சொல்லணுமா? களிமா சொல்றேன், எனக்கு இவள் தேவை. கல்யாணம் முடிஞ்சு மோகம் 30 நாள், ஆசை 60 நாள் முடிஞ்ச பிறகு பிரச்சனை. நான் இந்துவா இருக்கிறதா முஸ்லீமா இருக்கிறதா, பல குழப்பம் குடும்பத்திலே ஷரியத் கோர்ட்ல வந்து நிற்கிறாங்க.
ஆகவே அருமை சகோதரர்களே, எதற்காக சொல்ல என்றால், பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்தால் போதாது, பெண் பிள்ளைகளை படிக்க வைத்தால் போதாது. ஒரு பிள்ளைக்கு, ஒரு பெண் பிள்ளைக்கு ஒரு தகப்பன் பள்ளிக்கூடத்திலோ கல்லூரியிலோ சேர்த்து விட்டு அவளுக்கு சென்று வருவதற்கு முறையான பாதுகாப்பு ஏற்பாடு செய்யவில்லை என்றால், அருமை சகோதரர்களே, நாம் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு சொல்லவில்லை, யதார்த்தத்தை சொல்கின்றேன், சத்தியத்தை சொல்கின்றேன். நம்முடைய பிள்ளை கற்பை இழப்பதற்குரிய பாதையை நாமே வகுத்து தருகின்றோம். என்றா இன்றைய காலகட்டத்தில் கலாச்சார சீரழிவு அந்த அளவுக்கு மிகைத்து விட்டது, அந்த அளவுக்கு நிலைமை மோசமாகிவிட்டது. எந்த நேரத்தில் வேணாலும் ஒரு பெண் யாருக்கு வேணாலும் மன வயப்படும், காதல் வயப்படும் என்று சொல்வதற்கில்லை. அந்த அளவுக்கு நிலைமை முற்றி போய்விட்டு இந்த காலகட்டத்தில் என்னுடைய பெண் பிள்ளைக்கு பாதுகாப்பு ஏற்பாடு பண்ண முடியாதுங்க. ஏதோ படிக்க போறா வர்றா, நான் செக்யூரிட்டிலாம் பண்ண முடியாது, படிக்கிறது மட்டும் தான் அனுப்புறேன் என்றால், தயவு செய்து அந்த மாதிரி பெண் பிள்ளைகளை படிக்க அனுப்பாதீர்கள். கல்விக்கு சென்று கல்வியை கற்றுத்தருவதை விட நம்முடைய பிள்ளை பள்ளிக்கு சென்று படிக்கிறாள் என்று பெருமைப்படுவதை விட நாம் கற்பை இழக்காமல், ஈமானை இழக்காமல் பாதுகாக்க வேண்டிய நம்முடைய கடமை. பெண் பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும், படிக்க வைக்க வேண்டிய நிலை மாறி இப்பொழுது படிக்க வைத்தாலே கற்பு போய்விடும், ஈமான் போய்விடும் என்ற அவலநிலை ஏற்படும் பொழுது அதிலிருந்து நம்மால் பாதுகாக்க முடிந்தால் மட்டும் படிக்க வையுங்கள். இல்லை என்றால் தயவு செய்து பெண் பிள்ளைகளை படிக்க வைக்காதீர்கள். ஏனென்றால் அவர்களுக்கு கல்வியை விட கற்பு முக்கியம், கல்லூரியை விட ஈமான் முக்கியம். ஆகவே அருமை சகோதரர்களே, இந்த விஷயங்கள் நாம் உணர்ந்து நம்முடைய பெண் பிள்ளைகளுடைய கற்புக்கு பாதுகாப்பை ஏற்படுத்த நம்முடைய கடமை. நம்முடைய பெண் பிள்ளைகள் கல்லூரிக்கு போறாங்களா, படிக்க போறாங்களா, எத்தனை மணிக்கு போறாங்க, எத்தனை மணிக்கு வர்றாங்க, காலேஜ் ஒழுங்கா அட்டெண்டன்ஸ் இருக்குதா, பள்ளிக்கூடத்தில் ஒழுங்கா அட்டெண்டன்ஸ் போறாங்களா, அங்க அடிக்கடி நம்ம ஹெட்மிஸ்டரை பார்க்கணும், கிளாஸ் டீச்சரை பார்க்கணும், அடிக்கடி பெற்றோர் விசாரிக்கணும். நாம குழந்தையும் கூட்டு கவுன்சிலிங் பண்ணணும் நம்முடைய பெண் பிள்ளைகளை. அந்த பெண் பிள்ளைகளுக்கு நம்ம வெறுப்பு வந்துடக்கூடாது. நம்ம அத்தாமா நம்ம மேல ஓவரா சந்தேகப்படுறாங்க, நிந்தா குத்தம் செஞ்சா கொடுத்தோம், நம்ம ஏச்சோனா நம்ப மாட்டேங்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி கேட்கறாங்க, டீச்சருக்கு ஃபோன் பண்ணி கேட்கறாங்க, ஹெட்மிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்கறாங்க, நம்ம மேல நம்பிக்கையே இல்லை என்ற நிலையை மாற்றி அவர்களிடத்தில் இது போன்ற சூழ்ச்சிகள் எல்லாம் எடுத்து சொல்லி, நீ சின்ன பிள்ளை, உனக்கு பக்குவம் இல்லை, உனக்கு வந்து டிசைடிங் பவர் கிடையாது, முடிவெடுக்கும் திறன் கிடையாது, அதனால நாங்க எங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய அமானித, நீ அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய பாதுகாப்பு, இந்த அமானிதத்தை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய கடமை என்பதையெல்லாம் அந்த பெண் பிள்ளைகளுக்கு நாம் உணர்த்தி, நாம மேல சந்தேகப்பட்டோ அளவு மேல கலங்கம் கற்பிச்சாங்க இப்படிலாம் விசாரிக்கலாமா, நாங்க வந்து எங்கள் பொறுப்பை நிறைவேற்ற விசாரிக்கிறோம் என்பதை முதலில் நாம் என்ன கண்காணிக்கிறோம், ஏன் கண்காணிக்கிறோம் என்பதை அந்த பிள்ளைகளுக்கு உணர்த்த வேண்டும். அதே போன்று குறிப்பாக தாய்மார்கள் நம்முடைய பெண் பிள்ளைகளிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றால், அல்ல தந்தைமார்கள் ஆண் பிள்ளைகளிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றால், சகோதரர்களே, அந்த பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளையோ பள்ளிக்கூடத்திலோ கல்லூரியிலோ போகக்கூடிய பாதையிலோ வரக்கூடிய பாதையிலோ என்ன நடந்தாலும் சரி, முதலில் என்னுடைய தாயிடத்தில் தான் தெரிவிப்பேன் என்ற நம்பிக்கை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்படுத்த வேண்டும். பெண் பிள்ளைகளுடைய நம்பிக்கைக்குரிய நம்பகத்தன்மைக்குரிய முதல் தோழியாக ஒரு தாய் திகழ வேண்டும். அதுதான் இஸ்லாம் கற்றுத்தரக்கூடிய கலாச்சாரம். இன்னைக்கு பாக்குறோம், பொம்பளை பிள்ளைங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் 1000 சொல்லுதுங்க, பேரண்ட்ஸ் சொல்றது இல்ல, மறைக்கிறாங்க. ஏனென்றால் ஃப்ரெண்ட்ஸை நம்பும் அளவுக்கு பேரண்ட்ஸ் நம்புறது இல்ல, ஃப்ரெண்ட்ஸை மதிக்கும் அளவுக்கு பேரண்ட்ஸ் மதிக்கிறது இல்ல. இந்த நிலையை மாற்றி உனக்கு முதல் தோழி நான் தான் ஏற்படுத்த வேண்டும். பெண் பிள்ளைக்கு ஒரு தாப்பன் ஆண் பிள்ளைக்கு ஏற்படுத்த வேண்டும். உனக்கு முதல் ஃப்ரெண்டே நான் தான்டா, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லி, முதல்ல உனக்கு எந்த பிரச்சனை என்கிட்ட மனசு விட்டு பேசு, நீ நான் பெத்த பிள்ளை, உனக்கு ஒருபோதும் தீங்கை நாட மாட்டேன் என்று நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு முதலில் கவுன்சிலிங் சொல்லி, அறிவுரை சொல்லி, அவர்களுடைய நம்பிக்கையை நாம் பெற வேண்டும். நம்முடைய பெற்றோர் நமக்கு தீங்கு செய்ய மாட்டார்கள், நம்முடைய பெற்றோர் நல்லதுதான் செய்வார்கள் என்ற நம்பிக்கை நாம் ஏற்படுத்த வேண்டும். இந்த நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் என்றால் சகோதரர்களே, நம்முடைய குடும்பத்திலே இஸ்லாமிய அட்மாஸ்பியர் திகழ வேண்டும், இஸ்லாமிய சுற்றுச்சூழல் நிகழ வேண்டும், வீட்டில் தொழுகை இருக்க வேண்டும், இபாதத்துகள் இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி போதனைகளுக்கும் அங்கே முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். தாய் தகப்பன் பெற்றோர் பிள்ளைகள், வயது வந்த பெண் பிள்ளை, வயது வந்த ஆண் பிள்ளை எல்லாம் ஒண்ணா உட்கார்ந்து டிவியில ஆபாசத்தையும் அசிங்கத்தையும் உட்கார்ந்து பார்த்தால் பிறகு அந்த பெண் பிள்ளைகள் உள்ளத்தில் என்ன வரும்? ஓ, நம்ம தாய் தகப்பனே இதை ரசிக்கிறார்கள். ஒரு கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட ஒரு படுக்கையறை காட்சியை பட்டவர்த்தனமா டிவியில காட்டுறான், அந்த ஆபாசத்தை அசிங்கத்தை தாயும் தகப்பனும் உட்கார்ந்து ரசிக்கிறாங்க, பிள்ளைகளும் உட்கார்ந்து ரசிக்கிறாங்க. அப்ப அந்த குடும்பத்தை எப்படி கேடுகட்ட குடும்பமா இல்லையா? அது அந்த மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளை எப்படி நல்ல பிள்ளையாக வளர முடியும்? இந்த மாதிரி ஆபாச காட்சிகளை குடும்பத்தோடு உட்கார்ந்து பார்த்தா அந்த குழந்தைகள் உள்ளத்தில் என்ன நினைவு ஏற்படும்? ஆகவே அருமை சகோதரர்களே, முதலில் நம்முடைய பெண் பிள்ளைகளை பாதுகாப்பதற்குரிய முதல் வழி, அந்த பிள்ளைகளுக்கு நாம் தோழர்களாக தோழியாக மாறிவிட வேண்டும். அவர்கள் ஃப்ரெண்ட்ஸை நம்புறதை விட நம்மளை தான் அதிகமாக நம்பணும்.
நாம தான் அவங்களோட முதல் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும். ஸ்கூலுக்கு போற வழியில வர வழியில எது நடந்தாலும் சரி முதல்ல நம்ம கிட்ட சொல்லணும். அந்த பிள்ளைகள் அந்த அளவுக்கு நாம் நம்பகத்தன்மை நடந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நம்முடைய பிள்ளைகள் ஏதோ ஒரு ஆணோட தொடர்பு இருக்கிற மாதிரி தெரியுது, பேசுற மாதிரி தெரியுது, வழி மாறுற மாதிரி தெரியுதுன்னா முதல்ல நாம செய்யறது அந்த பிள்ளையை அடைச்சு போடுறது, அடிக்கிறது, உதைக்கிறது, திட்டுறது, போனை கட் பண்றது, ஸ்கூலுக்கு போடாம கட் பண்றது. இது வல்ல ட்ரீட்மெண்ட், இது வல்ல சிகிச்சை. நம்முடைய பிள்ளை வழிமாறுவதை போன்று தெரிகிறது என்ற சந்தேகம் ஏற்பட்டால் முதலில் விசாரிக்க வேண்டும். உண்மை என்று தெரிந்தால் அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி புத்திமதி சொல்லித்தான் மாற்ற வேண்டுமே தவிர நாம் நம்முடைய தீவிரத்தை காட்டினால் நம்மை விட வயது குறைந்த அவர்களுடைய தீவிரத்தை காட்டுவார்கள். நாம் நம்முடைய வேகத்தை காட்டினால் நம்மை விட அவர்கள் இளம் ரத்தம், அவர்கள் தங்களுடைய வேகத்தை காட்டுவார்கள். ஆகவே அருமை சகோதரர்களே, முதல்ல டிவியிலே இது போன்ற காதல் காட்சிகளையோ ஆபாச காட்சிகளையோ அசிங்கமான காட்சிகளையோ பெற்றோர் பிள்ளைகள் எல்லோரும் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய அந்த கேவலமான நிலைமை நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடாது. அடுத்து பிள்ளைகள் தோளுக்கு மேல் வளர்ந்து விட்டால் நாம் அவர்களை தோழர்களாக தோழியர்களாக நினைத்து அவர்களோடு வீட்டினுடைய சுகதுக்கங்களை எல்லா நல்ல கெட்ட விஷயங்களையும் அவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய தோழர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும், அவர்களுடைய நம்பிக்கைக்குரியலாக ஆக்கிவிட வேண்டும். அடுத்த ஒரு மிகப்பெரிய முசீபத் என்னவென்றால் சகோதரர்களே, நம்முடைய வயது வந்த பெண் பிள்ளைகளுக்கோ ஆண் பிள்ளைகளுக்கோ இன்றைக்கு முதல் ஈமானை கெடுக்கக்கூடிய முதல் எதிரி என்னவென்றால் நாம் அவர்களுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய செல்போன் தான். இந்த செல்போன் மூலமாகத்தான் முதலில் எல்லா விதமான ஷைத்தான் வீட்டுக்குள் வருவது, எல்லா விதமான முசீபத்தில் வீட்டுக்கு வருவது இந்த செல்போன் மூலமாகத்தான். ஆகவே நாம் பிள்ளைகளுக்கு செல்போன் வாங்கி கொடுக்க கூடாது. வாங்கி கேட்பார்கள், அவர்களுக்கு செல்போன்னால உனக்கு என்ன கெடுதல் ஏற்படும் என்பதை விளக்கி அவர்களுக்கு செய்விடாமல் தடுக்க வேண்டும். ஆகவே பிள்ளைகளை பொறுத்தவர்களே நாம் எஜமானர்களாக இருந்து அவர்களை அடிமைகள் போன்று ஆட்டுவிக்காமல் தோழியர்களாக இருந்து தோழர்களாக இருந்து அவர்களுடைய பிரச்சனை என்ன என்பது ஏதாவது நம்முடைய பிரச்சனை இருந்தால் அவர்களை உட்கார வைத்து அவர்களிடத்தில் ஆலோசனை கேட்டு அன்பை பரிமாறி அவர்களுடைய மதிப்பை நாம் பெற்று வாழ்ந்தால்தான் அவர்கள் நமக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பார்கள், அல்லாஹ்வுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பார்கள். ஆகவே அருமை சகோதரர்களே, இது போன்ற வேலண்டைன்ஸ் டே என்ற மேற்கத்திய கேடுகட்ட கலாச்சாரத்தின் மூலமாகவும் அல்லது இந்து தீவிரவாதிகளுடைய இந்த ஸ்மார்ட் ஃப்ரெண்ட் மூலமாகவும், எந்த அளவுக்கு என்றால் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய இந்து தீவிரவாதியான ராமகோபாலன் என்ற இந்து தீவிரவாதி பகிரங்கமாக அறிவித்திருக்கிறான், ஒரு இந்து இளைஞன் ஒரு முஸ்லிம் பெண்ணை காதலித்து புர்காவோடு கொண்டு வந்து கோயிலில் வைத்து திருமணம் முடிப்பானேனால் அவனுக்கு இந்து முன்னணி சார்பாக 1 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படும். பட்டவர்த்தமாக அறிவித்திருக்கின்றான். கேட்பதற்கு நாதி இல்லை, பட்டவர்த்தமாக அறிவித்திருக்கிறான் இந்து தீவிரவாதி ராமகோபாலன். அவர்களுடைய ஒட்டுமொத்த குறியும் சகோதரர்கள் நம்முடைய பச்சிளம் பிள்ளைகள் மீதுதான். பாவம் அறியாத உலகம் தெரியாத நம்முடைய பிள்ளைகள் மீதுதான். அவர்களுக்கு பச்சைக்கு சிவப்புக்கு வித்தியாசம் தெரியறதில்லை, பாலுக்கும் மதுவுக்கு வித்தியாசம் தெரியறதில்லை. அதனால் அவர்கள் பார்த்து வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைத்து அவர்கள் கேடுகட்ட மதுவின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறார் நம்முடைய பிள்ளைகள். ஆகவே நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய கண்காணிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றோம். நம்முடைய பிள்ளைகளை கற்பை பாதுகாக்க வேண்டியது பெற்றோருடைய கடமை. அதற்கு முதல் படி அவர்களுக்கு தக்வாவையும் இறையச்சத்தையும் ஏற்படுத்தி அவர்கள் நிச்சயமாக பெற்றோர்கள் பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து பயப்படக்கூடாது. பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து பயப்பட்டு நான் என் பிள்ளைங்களை அப்படியே கண்ட்ரோல் பண்ணி என்னை பார்த்தாலும் என் பையன் நடுங்கிடுவாங்க என்று ஒருவன் சொல்லுவானேனால் அவன் பிள்ளையை பிள்ளையாக வளர்க்கவில்லை என்று பொருள். அந்த பிள்ளைகள் பயப்படுவது அல்லாஹ்வுக்காகத்தான் இருக்க வேண்டும். நாம் சிறு வயதிலிருந்தே பிள்ளைகள் நம்மை பார்த்தோடு ஏதாவது தவறை நிறுத்தி விடுவார்கள், நாம் அவர்களை கூப்பிட்டு இதை ஏன் நிறுத்துகின்றாய், நான் பார்த்துட்டேன் ஆனா நான் பார்க்காட்ட கூட ரப்புல் ஆலமீன் பார்த்துட்டு இருக்கிறான் அல்லாஹ்வுடைய அச்சத்தை ஏற்படுத்தினால்தான் அவர்கள் அல்லாஹ்வுக்கும் விசுவாசமாக இருப்பார்கள், நமக்கும் விசுவாசமாக இருப்பார்கள். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, பிள்ளை வளர்ப்பு என்பது குறிப்பாக பெண் பிள்ளைகளை வளர்ப்பது என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான கலை. இந்த கலையை கேடுகட்ட மேற்கத்திய கலாச்சாரமான இந்த காதலர் தினத்தின் மூலமாகவும் அல்ல இந்து பாசிச வெறிபிடித்த இந்த ஸ்மார்ட் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாகவும் இஸ்லாமிய கலாச்சாரத்தை சீரழிக்க மிகப்பெரிய சூழ்ச்சி நடக்கின்றது. அந்த சூழ்ச்சியை முறியடிப்பதற்கு ஒரே வழி என்ன? நம்முடைய பிள்ளைகளை நம் பிள்ளைகளாக வளர்ப்போம். நம்முடைய பிள்ளைகளை நம் பிள்ளைகளாக வளர்ப்போம். அவர்கள் என்றைக்கு நம் பிள்ளைகளாக நம்பிக்கைக்குரிய பிள்ளைகளாக உருவாக்குவோம். அதுதான் இந்த சூழ்ச்சிகளை முறியடிப்பதற்கு ஒரே வழி. ஆகவே இந்த செய்திகள் எல்லாம் நம்முடைய பெண் பிள்ளைகளிடத்தில் எடுத்து சொல்லி
குறிப்பாக RSS தீவிரவாதிகள் உருவாக்கிய இந்த ஸ்மார்ட் ஃப்ரெண்ட்ஸ் விஷயங்களை பற்றி நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லி அன்பான முறை எடுத்து சொல்லி இப்படி எல்லாம் சூழ்ச்சி நடக்கிறது, ஆகவே உன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டியது உன்னுடைய கடமை என்பதை எல்லாம் எடுத்து சொல்லி பிள்ளைகளுக்கு கவுன்சிலிங் செய்ய வேண்டியது பெற்றோருடைய கடமை. அப்படிப்பட்ட பொறுப்புள்ள பெற்றோராக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. அந்த பொறுப்பை நிறைவேற்றி இம்மையிலும் மறுமையிலும் நற்கூலியும் நற்பாக்கியம் கண்ணியத்தோடும் கௌரவத்தோடும் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஸ்லிம் உம்மத் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.